ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முத்துரகு சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் திருநெல்வேலி கோதுமை அல்வா தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம வீடியோ தான் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வரும். நம்ம அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அரைக்காத முழு கோதுமை 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இதை அரைச்சி பால் எடுத்துக்கலாம். அப்படியே நல்ல தண்ணி தான் இது, நல்லா கழுவிட்டு தான் வச்சுருக்கேன். நம்ம இதில் போட்டுக்கலாம். இதை அரைச்சி பால் எடுத்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கோதுமை அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ வடிகட்டிக்கலாம். கோதுமை மாவில் செய்கிறதோட இப்படி நம்ம முழு கோதுமையில், அரைக்காத கோதுமையில் இந்த மாதிரி நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி பால் எடுத்து செஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அல்வா. பால் நம்ம வடிகட்டி எடுத்தாச்சு. 2 பால் எடுத்துருக்கு. நம்ம இதை நல்லா புளிக்க வச்சிடுவோம் ஒரு 2 மணி நேரம். இப்போ பால் எடுத்தாச்சு. 2 லிட்ரு தண்ணி இதில் எடுத்திருக்கேன். பாலில் கலந்து தண்ணி அதிகமாக எடுத்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. முழு கோதுமை 250 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ நான் அதே அளவுக்கு நெய் 250 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ நான் கோதுமை மாவு 1 கப்பு எடுத்திருக்கேன். நான் சர்க்கரை அதுக்கு 2 கப்பு எடுத்திருக்கேன். பாதாம் ஒரு 10 பருகு ஊற வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிறோங்க. தேவையான அளவு எடுத்துருக்கேன். இப்போ நான் ஒரு கடாயை எடுத்திருக்கேன். அதில் நெய் சூடு பண்ணிக்கலாம் கொஞ்சமாக. நெய் சூடானே முந்திரி வறுத்துக்கலாம். முந்திரி வறுத்துக்கலாம். இதோட பாதாமும் வறுத்துக்கலாம். இப்போ முந்திரி வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ இதே கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை பால் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அப்படியே நம்ம கை விடாமல் கலரி விடலாம். இப்போ நல்லா கை விடாமல் கலரி விடலாம். அப்படியே கலரி விட்டுக்கிட்டே இருப்போம் கை விடாமல். நல்லா அப்படியே கட்டி போடுறது தெரியுது பாருங்க. இதில் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இனிப்பு எடுத்து கொடுக்கும். இப்போ நல்லா கட்டியாகிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். கப்பில் 2 கப்பு எடுத்துக்கிறோம் சர்க்கரை. அப்போ தான் அல்வா பதம் கரெக்டாக இருக்கும். பாருங்க எந்த அளவுக்கு இதாக இருக்கும், கண்ணாடி மாதிரி இருக்குதுங்க. இப்போ நம்ம கேரமல் ரெடி பண்ணிக்கலாம். இது ஒரு வேறு அடுப்பில் மாற்றிட்டு நம்ம கேரமல் ரெடி பண்ணிக்கலாம். நான் 50 கிராம் சர்க்கரை போட்டிருக்கேன். அந்த சர்க்கரையை வெறும் பாத்திரத்தில் தான் போட்டிருக்கேன். நம்ம அதை அப்படியே உருவட்டும். அடுப்பை சிம்மில் வச்சே உருவ வச்சுக்கலாம். கேரமல் இப்படி தான் ரெடி பண்ணணும். அந்த அல்வா அந்த கலர் ப்ரௌன் கலரில் வரும்ல, அப்போ தான் அது வரும். தண்ணி ஊற்றியும் செய்யலாம். நம்ம தண்ணி ஊற்றாமல் செஞ்சுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு அப்படியே இதாகணும். அப்படியே நல்லா மெல்ட் ஆயிடும். இப்போ சர்க்கரை தான் முதல்ல போட்டோம் வெறும் பாத்திரத்துலையும். பாருங்கள் எவ்வளோ மெல்ட் ஆயிடுச்சுன்னு பாருங்கள். கேரமல் இப்படி தான் ரெடி பண்ணுறது.
நல்லா பொங்கி அப்படியே நுரைச்சி வரும். அப்போதைக்கு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அதான் நல்ல பதம். இல்லைன்னா அப்படியே கருக வாசம் அடிக்கும், நல்லா இருக்காது. அதை விட கொஞ்சம் கருக ரொம்ப போனால் அது கேக்குக்கெலாம் அந்த மாதிரி தான் ரெடி பண்ணுவாங்க. பாருங்க நல்லா பொங்கி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இல்லைன்னா சுமல் அடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம இப்போ அதை வந்து இதில் அல்வாவில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அதில் கேரமல் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே கிளறிடலாம். கலர் நல்லா சேஞ்ச் ஆகிறது தெரியுது பாருங்கள். நான் அதில் ஏலக்காய் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வாசனை நல்லாயிருக்கும். இப்போ அதில் நெய் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே நம்ம கலரி விடலாம். நெய் ஊற்றவும் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக திரண்டு வருது பாருங்கள். நல்லா திரண்டு வரணும், சட்டியில் ஒட்டாமல். அதுதான் பதம். அது வரைக்கும் நம்ம கிளறிட்டே இருக்கணும். இப்போ நெய் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடுவோம் அப்படியே நெய் ஊற்றி. நம்ம அதில் வந்து வறுத்து வச்சுருக்கோம் முந்திரிலாம் சேர்த்துக்கலாம். முந்திரி, பாதாம். நம்மளுக்கு அல்வா நல்லா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க நல்லா சட்டியில் ஒட்டாமல் வந்துருச்சு பாருங்கள். நம்ம எந்த அளவுக்கு வச்சோம் தண்ணி இப்போ எந்த அளவுக்கு வந்துருச்சுன்னு பாருங்கள். இதே பதம். நீங்களும் இது போல் திருநெல்வேலி அல்வா வீட்டிலே எளிமையாக செஞ்சு பாருங்கள். சட்டியில் ஒட்டாமல் அப்படி வருது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.